இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். இன்று மற்றொரு இனிமையான ராகம் பற்றி அறிய முயற்சிப்போம். இதே கரகரப்பிரியா என்ற ராகத்தின் கீழ் வரக்கூடியது தான். இது சமீபத்தில் மிகவும் பிரபல்யமாக எடுத்து கையாளப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் 50களில் 1-2 பாடல்கள் தான் வந்ததை வழிய 77ல் கவிக்குயில் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த சின்னக்கண்ணன் அழைக்கிறான் என்ற பாடலுக்கு பிறகுதான் இந்த ராகம் அவ்வளவு பிரபல்யமாக தெரிய வருகிறது. இது ஒரு அருமையான வக்ர ராகம், ஏகப்பட்ட வக்ரம். அதனுடைய ஆரோகணம் அவரோகணத்தை எடுத்து பார்க்கும்போது சகரிக மனித மணி நிசா, இந்த இடத்தில் பாருங்கள், இந்த நீ நீசா சனித மக மப மகரிசா, இந்த சாயலை எந்த இடத்தில் நாம் அறிய முயல்கிறோமோ அந்த இடம் இந்த ராகத்தின் ஸ்வரத்தை ரசத்தை நமக்கு தெரிய காட்டிவிடும். உதாரணமாக அநேக பாடல்கள் இதனில் வந்துள்ளன. எல்லா பாடல்களிலுமே நீங்கள் நாம் குறிப்பிடக்கூடிய இந்த நீ நீசா என்று சொல்லக்கூடிய இடத்தில் எந்த ஒரு துணியை இது நமக்கு ஊட்டுகிறது. இது கண்டறிந்தால் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட ராகம் என்று நாம் எளிதாக அடையாளம் கண்டுவிடலாம். இந்த ராகத்திற்கு ரீதி கவுளை என்று பெயர் வைத்துள்ளார்கள். பாருங்கள், சகரிக என்று வக்ரம் அங்கங்கு வக்ரமாகிய தெளிவாக ஓடவில்லை, வக்ரமாகியே ஓடி சகரிக மனித மணி நிசா சனித மக மப மகரிசா என்று வக்கரத்தை பிரதானமாக கொண்டு இந்த ராகம் ஆக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை நமக்கு தரக்கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த ராகத்தில் அமைந்த ஒரு சில முக்கியமான, ஏற்கனவே கூறியது போல 80களுக்கு பிறகு அவ்வப்போது இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை நாம் கேட்க முடிகிறது. விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் ஆரம்ப காலத்தில் தெனாலிராமன் என்ற படத்தில் ஒரு பாடலை இயற்றி ரீதி கவுளைக்கு உதாரணமாக வைத்தது தெரிய வருகிறது. இன்னும் இடைத்தேடல்களில் அதிகமான பாடல்களை தாங்கள் கண்டறியலாம். அதனை அடுத்து இளையராஜா, ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர் என அனைவருமே தாங்கள் அதனில் லயித்து அந்த ராகத்தின் அடிப்படையில் பாடல்களை தந்துள்ளார்கள். இவ்வகையில் குறிப்பிட்ட ஒரு சில இனிமையான பிரபல்யமான பாடல்களை நாம் இசைத்து பார்ப்போம். இந்த ஆரோகணம் அவரோகணத்தை பாருங்கள், இசைத்து பார்ப்போம். இந்த ஏற்ற இறக்கத்தை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம் எனில் எந்த பாடல் வரும்போது அது ரீதி கவுளை என்று நாம் காண முடியும். மிக பழமையான பாடல் என்று அறிந்தது 1950களில் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் தெனாலிராமன் என்ற படத்தில் அமைத்த பாடல் தென்னவன் தாய்நாட்டு சிங்காரமே என்ற ஒரு பாடல் இந்த ராகத்தில் அமைத்துள்ளார்கள் என்பதை கூறினோம். அது எவ்வாறு தாய்நாட்டு சிங்காரமே, அடுத்து கவிக்குயில் படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் சின்னக்கண்ணன் அழைக்கிறான். இதுபோலவே ஓடை நதியாகிறது என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் தலையை குனியும் தாமரை என்ற பாடலையும் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம்.
இப்போ சம்சாரம் அந்த மின்சாரம் என்ற படத்தில் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் ஜானகி தேவி ராமனை தேடி என்ற பாடலும் இதனில் வருகிறது. அடுத்து இளையராஜா அவர்களே பூந்தோட்டம் என்ற ஒரு படத்தில் மீட்டாத உறவினை என்ற ஒரு பாடலையும் இசையமைத்துள்ளார். அடுத்து முதல்வன் என்ற படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் அழகான ராட்சசி என்ற பாடலும் இந்த ராகத்தில் அமைந்துள்ளது தெரிகிறது. அடுத்து சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் கண்கள் இரண்டால் என்ற பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுவும் இதே ராகத்தில் அமைந்துள்ளது. அன்பர்களே, இங்கு நாம் இந்த ரீதிகவலை என்ற ராகத்தின் சாயலையும் அதன் ரசத்தையும் அது சார்ந்து இசையமைக்கப்பட்ட பாடல்களையும் ஒரு சில உதாரணங்கள் பற்றி பார்த்தோம். இதை தவிர்த்து சமீபத்திய வந்த பாடல்கள் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளன. அவை தங்களின் கவனத்திற்கு வரும்போது அதனை ஒப்பிட்டு பார்த்து இந்த நாம் சொல்லக்கூடிய ஆரோகணம் அவரோகணம் அங்கு பின்பற்றப்படுகிறதா என்பதனை பார்த்து உறுதிப்படுத்தவும். ஆகவே மற்றொரு இனிய ராகமான ரீதிகவலை என்பது பற்றி நாம் பார்த்தோம். இந்த பாடல் கவிக்குயில் சின்ன கண்ணழகர் என்ற பாடல் வந்த பிறகுதான் இது அவ்வளோ பிரபல்யமாக எல்லோருக்கும் சென்று சேர்வதாக இருந்ததை நாம் உணர முடிகிறது. இவ்வாறாக அநேக சிறிய அளவிலான பாடல்களை தாங்கியுள்ள ரகங்கள் இன்னும் உள்ளன. ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஆகவே அடுத்த ராகங்களுக்கு நாம் செல்லும் முன் நம்முடைய ஹம்ஸ்புரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதனில் உணர்ந்து இதனில் லயித்து இதனில் ஏதாவது பலன் உள்ளதா என்பதனை பற்றி தாங்கள் அறிந்து பார்த்து ஆதரவை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.